சோ முதல்ல நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி என்றது கிடைக்கும். சோ உள்ளுக்குள்ள அமைதி கிடைச்சாதான் வெளிய நம்ம அமைதிய உணர முடியும். சோ நாம என்ன நினைக்கிறோம்னா, எப்ப பார்த்தாலும் நம்ம சுத்தி ஏதோ ஒரு சத்தம் இருந்துட்டே இருக்கு. எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த சத்தங்கள் எல்லாம் விட்டு விலகி நாம எங்கேயோ தூரமா போனாலும், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தம் நமக்கு அமைதி குடுக்காது. சோ அந்த அமைதி எப்போ கிடைக்கும்னா, நம்ம எப்போ உள்ளுக்குள்ள அந்த மௌனத்த கடைபிடிக்கிறோமோ, அப்போ நமக்கு அது கிடைக்கும். சோ உள்ளுக்குள்ள ஒரு அமைதி என்றது கிடைக்கும். சோ நமக்கு எண்ணங்களோட அந்த கிளாஷஸ் நெறைய எண்ணங்கள் இத செய், அத செய், இத கேளு, இது முக்கியம், அது அவங்க நம்ம நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே குழப்பங்கள் இருக்கும் உள்ள. அதெல்லாம் நம்ம காம் பண்ணணும்னா, வெளியும் மௌனம் கடைபிடிக்கணும், உள்ளேயும் மௌனம் கடைபிடிக்கணும்.